சற்று கிடைத்த முக்கிய அறிவிப்புப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வருகிற 1ஆம் தேதி வரை, அதாவது ஜனவரி 1 வரை மிதமான மழைக்குள்ள மாவட்டங்களை தான் இந்த செய்திக்குள்ள சொல்ல வராங்க. வானிலை ஆய்வு மையம் என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எந்தெந்த மாவட்டத்துக்கு அதிகமான கனமழை மற்றும் குறைவான பனிப்பொழிவும் தரப்போகிறது, இந்த செய்திக்குள்ள பிரீஃபாக பார்க்க போகிறோம். ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் பற்றிய கூடுதலை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம், வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க, அப்பதான் நான் சொல்ற தகவல் என்னட்டு உங்களுக்கு வந்து முழுமை வரும். அண்ட் நீங்க எந்தெந்த மாவட்டத்துல இருந்து இந்த வீடியோ பார்க்கணும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதாவது கிழக்கு திசையினுடைய காற்றினுடைய வேக மாறுபாடு காரணமாக இன்று பார்த்தீங்கன்னா தமிழகத்துல ஒரு இடத்துல புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகள்லாம் குறிப்பாக ஒரு லேசான ஒரு மிதமான மழைக்கு பெய்யக்கூடும் சொல்றாங்க. ஸோ நாளை மற்றும் நாளை மறுநாள் தினம் பார்த்தீங்கன்னா தமிழகத்துல ஒரு வறண்ட நிலை காணப்படும் சொல்றாங்க. ஸோ அதே நேரத்தில் 29ஆம் தேதி பொறுத்த மட்டும், அதாவது டிசம்பர் 29ஆம் தேதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடலோர தமிழகத்துல ஓரிரு இடத்துல வந்து மழை பெய்யலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ குறிப்பாக புதுவை காரைக்கால் பகுதிகளெல்லாம் லேசான மழை இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 30ஆம் தேதி பொறுத்த மட்டும் தமிழகத்தினுடைய தென் தமிழக மற்றும் அதனுடைய டெல்டா மாவட்டங்களில் ஒரு இடத்துல மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டும் இந்த செய்தி பிஃபோர் சொல்ல வராங்க. ஸோ 31ஆம் தேதி மற்றும் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தென் தமிழகத்துல ஒரு இடத்துலையும் வட தமிழகத்துல ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் மழை பெய்யலாம் அப்படின்ட்டு ஒரு வாய்ப்பு இருக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கிடையே தான் பார்த்தீங்கன்னா வருகிற இன்று முதல் 28ஆம் தேதி வரை தமிழகத்துல, ஸோ தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் குறைந்தபட்ச வெப்பநிலை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பதிவிட்டிருந்த மாதிரி அதே 2.3, அதாவது 2-3% வந்து செல்சியஸ் வந்து இயல்பை விட குறைவாக இருக்கும் அப்படின்ட்டும் இது செய்திக்குள்ள சொல்ல வராங்க. ஸோ இதனுடைய செல்சியஸ் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குறைவான வெப்பநிலை பார்த்தா 22 அது 23ஆகவும் இங்கே கணிக்கப்பட்டிருக்காங்க. செய்தி வந்து வெளியாகிருக்கு. ஸோ மீனவர்களுக்கான எச்சரிக்கை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்று கடலோர மாவட்டங்களாகிய மன்னார் வளைகுடா கடல் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 வரை வீசக்கூடும் என்பதால மீனவர்கள் வந்து அப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் எனவும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையாக தற்போது விட்டுருக்காங்க. ஸோ இது போன்ற மழை மற்றும் வானிலை பற்றிய கூடுதலை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.